அனைவருக்கும் வணக்கம். நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வாசிக்க மாட்டேன். நம்மளுடைய தோழர்களும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கண்டுக்காதீங்க, அதுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நானும் பெருசாக கண்டுக்க மாட்டேன்னே வச்சுக்கோங்களேன். நேற்றுக்கு ஒரு கமெண்ட் வாசித்தேன். அந்த கமெண்ட்டை மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். நாம் தமிழர் கட்சிக்காரன் ஏன் அவனை மரியாதையாக சொல்லணும்? சீமானுடைய சொம்படி கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சீமான்னு ஏன் சொல்லணும்? சைமனுடைய சொம்படின்னு சொல்லலாம். இவனுங்களுக்கு இவ்வளோ மரியாதையாக சைமனுடைய சொம்படின்லாம் சொல்கிற அளவுக்கு மரியாதையாக பேசுகிற அளவுக்கு அவனுங்களுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நாகரிகம் கருதி நம்ம வந்து இந்த மாதிரி தான் பேச வேண்டியது இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியாது. நம்ம அவனுங்கள மாதிரி அநாகரிகமாக பேசுகிறதுக்கு நம்ம இங்கே வரல. ஒரே ஒருத்தன் 2 கமெண்ட் போட்டிருக்கான். அந்த கமெண்ட்லாம் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. அவனுடைய ஐடி பேரை பாருங்கள், கொத்தடிமைகள் 2024. ஏண்டா என்னடா பேர் இது, என்னடி வாய்ஸ் இது அப்படின்னு கேட்குற மாதிரி என்ன மண்ணங்கட்டி பேர்றா இது. கொத்தடிமைகள்னு இவர் வந்து இந்த திமுக காரங்களையெல்லாம் சொல்கிறாராம்மா. ஊப்பி கொத்தடிமைகள் இப்படின்லாம் இருக்கும்ல, அது மாதிரி டிபியை பாருங்கள், ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, ஒரு பிளேனான ஒரு ஃபோட்டோ. அது என்ன கலர்னே தெரில, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு தெரில. அவனை தண்டச்சோறுன்னு குறிக்கிறானா, ஒன்றுத்துக்கு ஆகாதவன், விளங்காதவன் அப்படின்ற மாதிரி குறிக்கிறானா, அந்த பிளேனாக இருக்கிற டிபி வந்து எதை குறிக்குது அப்படின்றது தெரில. பேரை பாருங்கள், பேரை நான் என் வாயால் உச்சரிக்க விரும்பல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கருமம் பிடிச்சவனுக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு கருமம். இவன் என்ன கமெண்ட் போட்டிருக்கான்னு பாருங்கள். நீ பொதுவெளியில் மரியாதை குறைவாக பேசினால் உன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அவமானப்படுவார்கள். 7 முறை கருக்கலைப்பு செய்ததற்கு ஆதாரம் இருக்குதுன்னு ஊர் சொன்னால் ஒத்துப்பியாடா? அந்த 7 முறைக்கு அடுத்தது என் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை குறிக்கிற மாதிரி போட்டிருக்கான். அடுத்தது இன்னொரு கமெண்ட் என்னென்னா, உன்னோட என் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணி மடியில் சாட்டை படுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ உலா வருதுடா, அதுவும் எடிட்டா அப்படின்னு போட்டிருக்கான். பார்த்தீங்களா இவனுங்களுடைய புத்தி எவ்வளோ வக்கிரமாக, எவ்வளோ வன்மத்தோட, எவ்வளோ கேவலமாக கேடுகட்டவனுங்களாக இருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? இவனுங்க அவ்வளோதான் இவனுங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி அப்பப்போ அம்பலப்பட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த வீடியோ போடணுமா வேணாமா, இதை பற்றி பேசணுமா வேணாமான்னு பல யோசனைகள் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து நம்ம திருப்பி ரிப்ளை கொடுக்கக்கூடாது, அதுதான் சரியாக கையாளும் திறனாக இருக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் விடுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் என் சேனலில், என்னுடைய வீடியோவில், என் சேனலில் வந்து கமெண்ட் போடுறப்போ நான் அதுக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும். அது வந்து பொதுவெளியில் காட்டுனா அது இன்னும் அம்பலப்பட்டு நிற்பானுங்களே. இவனுங்க வந்து ஆல்ரெடி ஆனாதை தான் பொதுவெளியில் மக்கள்கிட்ட இன்னும் அம்பலப்படுத்துவோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். சைமன் சொல்லுவான்ல, நம்ம மேலே எரியப்படுற கற்களையெல்லாம் சேர்த்து வச்சு அதை வச்சே ஒரு கோபுரம் கட்டிடணும் அப்படின்னு நான் சொல்லுவாள்ல, அதை நம்மளும் பண்ணுவோம். ஊனா இவனுங்கள்லாம் என்ன தெரியுமா, குடும்பத்துக்கிட்ட போயிடுவானுங்க. அதாவது கருத்தியல் ரீதியாக மோதுறதுக்கு வக்கில்ல, ஒரு வீடியோவாக பார்க்க முடியல, அதில் சொல்லப்படுற கருத்துக்களை ஏற்றுக்க முடியல அப்படின்றப்போ நேராக குடும்பத்துக்கிட்ட போயிடுவானுங்க. இவனுங்களெல்லாம் எவ்வளோ தற்குறியா, எப்படிப்பட்ட ஒரு முட்டாள் மூடர் கூட்டமாக, எப்படி ஒரு விளங்காத ஒரு கூட்டமாக உருவாக்கி வச்சுருக்கான் சைமன் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ நான் போடுறதுக்கான காரணமே, நம்ம எப்போவுமே சைமனை மட்டும் புழக்கிறது சரிப்பட்டு வராது, அவனுடைய தம்பிகளையும் போட்டு புழக்கணும், அப்போ தான் சரிப்பட்டு வரும். இந்த இளிச்சவாய் நாய்களை வச்சு தானே சைமன் சம்பாதிக்கிறான். இந்த இளிச்சவாய் நாய்கள்கிட்ட இதை ஃபோட்டோ நான் தான் பிரபாகரன் கூட இருக்கேன் பாருங்கள், ஃபோட்டோவை காட்டி ஏமாத்துறது, இந்த மாதிரி பல சில்மிஷ வேலைகளை பார்த்து பல விஷயங்களை செஞ்சு தானே அந்த நாய்களை மண்டையை கழுவ வச்சு அவனுங்க கிட்டேருந்து ஏமாற்றி திருநிதின்ற காசெல்லாம் பிடுங்குறான். இந்த நாய்களும் அது தெரியாமல் மானங்கெட்ட நாய்ங்க அவன் கூடயே சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க. நம்மளும் இந்த நாய்களை அடித்து சம்பாதிப்போம், அவனுங்களை அடித்து அதை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி நம்ம ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி சம்பாதிப்போம். இவனுங்களை நாயின்னு சொல்கிறதுனால என் மேலே நீங்கள் ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை. நாயின்னு சொல்லி நாயெல்லாம் அசிங்கப்படுத்துறியடா, உன்னை விட மாட்டோம், ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு நீங்கள் வந்து ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலே எனக்கு பரவாயில்லை. எங்கள் சைமன் அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையை சொல், உறக்க சொல் அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த கூற்றுக்கு ஏற்றபடி நான் வந்து உண்மையாக உறக்க சொல்லுவேன். இவனுங்கள்லாம் நாய்ங்க எப்படி பார்த்தாலுமே நம்மளும் வின் டு வின் சிச்சுவேஷனில் தான் இருக்கணும், புரியுதா? நம்மளை வந்து இந்த மாதிரி எறிகிறானுங்க, கல்லெறிகிறானுங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சே நம்ம அவனுங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு நம்ம ஜாலியாக சம்பாதிச்சிடணும். என்னைய மிரட்டுனா நான் அதையும் பப்ளிக்கில் எக்ஸ்போஸ் பண்ணி அதை வச்சே சம்பாதிச்சிருவேன், அதை வச்சே வியூஸ் பார்ப்பேன். ஆக மொத்தம் எனக்கு தானே அட்வான்டேஜ். இந்த ஐடி கிரியேட் பண்ணி கமெண்ட் போட்டவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் வெளிநாட்டில் கிடப்பானுங்க இவனுங்கள்லாம். இவனுங்க மேலே இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தோன்னு வைங்களேன், இவனுங்களை பிடிக்கவும் முடியாது.
இதெல்லாம் வெளிநாட்டு தைரியம் தான். அங்கே இருக்கிறதுனால அங்கேருந்து தான் அனுப்பி கொடுப்பானுங்க அண்ணனுக்கு 1000 2000 3000 திரளந்தி தா உறவே அப்படின்னு அண்ணன் நிற்பார். இவனுங்களும் அங்கேருந்து அண்ணன் இந்தாங்கண்ணே பாசத்துக்குரிய தம்பி அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு அனுப்புவானுங்க. இதான் அந்த மண்டியிடாத வீரம் வீழ்ந்து விடா மானம், மண்டியிடா மானம் வீழ்ந்து விடா வீரம், தப்பாக சொல்லிட்டேன் சாரி. இதெல்லாம் வந்து சும்மா வாயில் பேசுறதுக்கு தான். ஏன்னா மாற்றி பேசினா மட்டும் இவனுங்களுக்கு என்ன இருக்க போதா என்ன எதுவும், இதெல்லாம் சும்மா வாயில தான். இதெல்லாம் வந்து அங்கேருந்துக்கிட்டு பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கே தெரியும் இங்கேருந்து பண்ணுனா கண்டிப்பாக மாட்டிடுவோம் அப்படின்றது அவனுங்களுக்கே தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற தைரியத்தில் வெளிநாட்டில் உட்காந்துருந்துக்கிட்டு தட்டுறது எதையாவது. திரள்நிதி தா உறவே அப்படின்னு பம்மோம் அல்ல, அது மாதிரி நாங்களும் மக்கள்கிட்ட மக்களே இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க, அதனால் திரள்நிதி தாங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன். சைமனை மாதிரி ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது. லைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். எப்படியோங்க இப்படியே எதையாவது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் தந்து நம்மளை டெவலப் பண்ணி விட்டானுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவனுங்கெல்லாம் எதுவும் பெரும் போராளிகள்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கி கூட ஏதோ கல் இறக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்கான் சைமன் செபாஸ்டியன். அதில் அப்படியே கதறான். அது நம்ம அடுத்தது பேசுவோம், அதை பற்றி எல்லாம் அடுத்த ஒரு கண்டென்ட் பேசுவோம். இதெல்லாம் கேட்டு விசில் அடித்து கை தட்டுறானுங்க, அப்படியே ரொம்ப பொங்குறானுங்க. அவனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்கெல்லாம் அப்படியே போராளிகள், ரெவல்யூஷன் செய்கிறதுக்கு வந்துருக்கோம். ரெவல்யூஷன் சைமன் சொல்கிறான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், நாங்களாம் ரெவல்யூஷன் செய்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுங்களுக்கு தெரியல, நம்ம இவனுங்களெல்லாம் காமெடி பீஸ் ஆக்கி அப்படியே அப்பப்போ தேவைப்படுறப்போ போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கோன்றது அவனுங்களுக்கே தெரியல. இவனுங்களுடைய தற்கொலைத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் வச்சு சைமன் செபாஸ்டியன் சம்பாதிக்கிறான். அதே தற்கொலைத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் வைக்கிற புத்தியும் வச்சு நம்மளும் அவனுங்களை அடித்து சம்பாதிக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் பிஸ்னஸ். அவ்வளோதான். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சதா, எனக்கு வியூஸ் கிடைக்குமா, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த இந்த சாம்பி பயல்களுக்கு தலையில் மண். அவ்வளோதான். இவனுங்களெல்லாம் இப்படி தான் டீல் பண்ணணும். ஜாலியாக அடித்து ஃபன் பண்ணி என்டர்டெயின் பண்ணி நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சி அவனுங்களை வச்சே சம்பாதிச்சுட்டு ஜாலியாக இருந்துடணும். அவனுங்க எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, அதெல்லாம் தருதலைங்க தான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும்ல. தருதலையாவே போய் தொலையட்டும். அவனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க இந்த கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ரன் ஆகும்னு. இந்த அஜித் குமார் படத்தில் வரும் தெரியுமா, இந்த கருணாஸ் காமெடி, அந்த மாதிரி கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க நம்மக்கிட்ட. எங்களெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கா? இந்த மாதிரி கமெண்ட் போடுறதுனால அப்படியே போயிடுவோம், நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸை மார்க் பண்ணி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம் வந்து எதையாவது பண்ணுனா அவங்களாம் அப்படியே பயந்து பின் வாங்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கா? இவங்க நொன்னை மட்டும்தான் பெரிய இலக்கோட வருவாராம், கனவோட வருவாராம். எங்களையெல்லாம் பார்த்தா அப்படியே பயந்து, இவனுங்களுடைய மிரட்டல் உருட்டலுக்கெலாம் பயந்து, இவனுங்க பண்ணுற இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெலாம் பயந்து ஒதுங்கி, ஐயோ எங்களை விட்டுருங்க சுவாமி, நாங்கள் வந்து இனிமேல் பண்ண மாட்டோம், உங்கள் அண்ணனை மரியாதை குறைவாக பேச மாட்டோம் அப்படின்ட்டு பயந்து ஒதுங்குற மாதிரி இருக்கா? நடக்காது கண்ணா, நடக்காது. பெரியாரை நீ தொட்டனா அதுக்கு எதிர்வினை இப்படி தான் இருக்கும், எதிர்வினை கொடுக்க தான் செய்வோம். நீ சைமனை பேசுனதுக்கு ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றேன்னு ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணனா அந்த எதிர்வினைன்ற கோமாளித்தனத்தை வச்சு நாங்கள் எங்களுக்கு அதையும் அட்வான்டேஜ் ஆக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். சரி, இதையெல்லாம் இப்போ விடுவோம். நாளைக்கு 22ஆம் தேதி தரமான சம்பவம் இருக்குது. சைமனுடைய வீட்டை நம்ம எல்லாரும் முற்றுகையிட போகிறோம். எப்படியும் சைமன் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டான். அன்னைக்கு மாதிரி பயந்தடிச்சு வீட்டில் இல்லாமல் எங்கனையாவது ஓடிடுவான் சைமன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஏங்க கிணறு வெட்டுறப்போ இந்த பூதமாக கிளம்புற மாதிரி சைமனுடைய இந்த ஃபோட்டோ மேட்டர் இருக்குல்ல, அடுத்தடுத்து ஆட்கள் வந்து நானும் என்னையும் கேட்டாங்க எடிட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அருமைதாசன் அப்படின்ற ஒரு நபர், அவர் புதுச்சேரியுடைய முன்னாள் நாத்தாக்கா ஒருங்கிணைப்பாளர், அவரு இப்போ வந்து பேசுறாரு. முதல்ல அவர் என்கிட்ட தான் எடிட் பண்ணி தர சொல்லி கேட்டாருன்னு சொல்லியிருக்காப்புல. ஒரு இழிவான பிறவி போலங்க இவன். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி ஏதாவது மறைந்த தலைவர்கள், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபோட்டோஷாப்லாம் வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் சைமன் கேட்குறான் போலன்னு எடிட் பண்ணி கொடுத்தவங்க இன்றைக்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. இந்த தம்பிகள் சோம்பிகள் என்ன தெரியுமா கேட்குறானுங்க, இவ்வளோ நாளும் கோமாளையாக இருந்தாவன் அப்படின்றாங்க. இவ்வளோ நாளும் சைமன் செபாஸ்டியன் கோமாளையாக இருந்தால் பெரியாரை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி தான் பெரியாரை பற்றி தெரிஞ்சுதோ, பெரியாரை பற்றி தெரிஞ்சு இன்றைக்கி தான் அவர் வந்து அப்படியே கத்துறாரு, கூப்பாடு போடுறாரு. பெரியாரை பற்றி பேசுகிறதுனால இன்றைக்கி இந்த சமூகத்தை ஒரு தவறான பாதைக்கு நகர்த்திக்கிட்டு போகிறான் சைமன் அப்படின்றதுனால இன்றைக்கி இவங்கெல்லாம் வெளியே வராங்க. அந்த அருமைதாசன் அப்படின்ற நபர் வந்து அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன தெரியுமா, ராஜ்குமார் அவர்கள் சொல்வது உண்மைதான். 2011 புதுச்சேரி மாவீரர் நாளுக்கு தேசிய தலைவருடன் சீமான் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது போல
ஒரு படத்தை வடிவமைத்து பதாகை வைத்தோம். அந்த வடிவமைப்பு மிகவும் நன்றாக இருந்தது. அதை பார்த்த சீமான் தலைவருடன் இருப்பது போல் மேலும் சில படங்களை வடிவமைத்து தர முடியுமா என்று என்னிடம் கேட்டார். அப்போது இப்படி ஒரு எச்ச பொழப்பு பொழைக்கத்தான் சீமான் கேட்கிறார் என்று தெரியாது. இதெல்லாம் ஒரு பொழைப்பா சைமன்? இன்னைக்குங்க இந்த கல் இறக்குற போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அதில் இந்த பேட்டி எடுப்பாங்கல்ல பத்திரிகையில இருந்தலாம். பேட்டி எடுக்கிறப்போ சைமன் கிட்ட ஒரு நிருபர் கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, அதை பற்றி பேசாதீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாப்புல. அதுலேருந்தே தெரியுது அந்த ஃபோட்டோ ஃபேக்கு தான் அப்படின்னு. இவங்கெல்லாம் வைக்கிற குற்றச்சாட்டை மறுத்து பேச முடியல அப்படின்றப்போவே கண்டிப்பாக அது ஃபேக்கான ஃபோட்டோ தான். இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம், இது வந்து இதை எடுத்து போட்டு சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து அங்கே ஈழத்தில் எடுத்த ஃபோட்டோஸாம் சைமன் செபாஸ்டியன். அட கோமாளி பசங்களா, இது எல்லான்ற ஒரு படத்தோடைய ஷூட்டிங்குடா. இதெல்லாம் இது திரைப்பட ஊரியான்ற ஊர்ல வந்து அங்கதான் இல்லாத திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டது. ஒரு படத்தோடைய ஷூட்டிங் எடுத்து போட்டு எப்படி முட்டு கொடுக்குறானுங்க பாருங்களேன். வேற வழி இல்லை இவனுங்களுக்கெல்லாம். யாவது இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நாங்கள்லாம் கெத்துடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் இவனுங்களுக்கு. 1 நம்பர் டுபாக்கூருங்க இவனுங்க எல்லாருமே. வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு பேசுவானுங்க. இங்கே இருக்கிறவனுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாத பொல்லாதெல்லாம் முட்டு கொடுப்பானுங்க. இல்லைனா இல்லாத பொல்லாதெல்லாம் கொண்டு வந்து அடுத்தவங்க மேலே திணிச்சு அவங்க மேலே அவதூறு பரப்புவானுங்க. இவ்வளோதான் இவனுங்களால முடியும். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பேசுகிற எல்லாத்துக்குமே ஆதாரம் எடுத்து வச்சு பேசுவோம். எல்லாரையுமே உண்மையாகவே நடக்கிறத பற்றி பேசுவோம். உண்மையாகவே நடந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். அதுக்கு பேர் அவதூறாம், அதுக்கு பேர் ஐயோ இப்படி அவதூறு பரப்புறாங்க ஐயோ அப்படின்றாங்க. ஆனால் ஆக்சுவலி அவதூறு பரப்புறதே அவனுங்க தான். அவருடைய நடவடிக்கை சரியில்லை. அவர் மேடையில் ஒன்று சொல்றதும் கீழே இறங்கி ஒன்று பேசுறதும். அவர் மேடை குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கீழே இறங்கி என்னடா எல்லாம் வாங்கிட்டியான்னு கேட்பாரு என்கிட்ட. நான் தான் பாக்ஸா வாங்கி பக்காடி ஃப்ரீசர்ல இருந்து எல்லாம் வாங்கி அது டோல்கேட்டை தாண்டி இதெல்லாம் வழக்கு வருமா என்னன்னு தெரியல. டோல்கேட்டை தாண்டி கொண்டு போய் கார்ல ஏத்திட்டு வந்தது எத்தனை பாக்ஸ் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஸோ இது எல்லாமே மேடைக்கு ஒன்று கீழே ஒன்னா இருக்கும். நமக்கு கொஞ்சம் இது நேர்மையா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அது மாதிரி பல காரணங்கள், பல நிகழ்வுகளை சொல்லிட்டே போகலாம். மனிதராக மதிக்காம, அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம, உன்னை எதை நம்பி வந்தாங்களோ அதை வந்து அதுக்கு எதிராக நம்பிக்கை துரோகமா இந்த மாதிரி பண்றது வந்து, அது மட்டும் இல்லாம ஈழத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வந்து வலுப்படுத்திக்கிற மாதிரி ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு வந்து அது ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. அதனால விலகிட்டேன். இவங்கெல்லாம் ஒரிஜினல் நாம் தமிழர் தம்பிகள். உண்மையாகவே தம்பிகளாக கட்சியில் பயணித்தவங்க, முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவங்க. இவங்களே சொல்கிறாங்க பாருங்க, சைமன் மேடையில் வச்சு தான் டாஸ்மாக்கு அது இது குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்லாம் பேசுவோம் அப்படின்னு. ஆனால் மேடை விட்டு இறங்கி வந்த உடனே என்னடா வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாப்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டையெல்லாம் அவன் மறுக்கட்டும் பார்ப்போம். சைமன் மறுக்க மாட்டான். சரி மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.